தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 15வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏராளமான வாய்ப்புகளையும் அதன் வழியாக ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை தக்க முறையிலே பயன்படுத்துகின்ற பொழுது இறை திட்டத்திலே நாம் கைகோர்க்கின்றோம். இறை திட்டம் இந்த உலகிலே நிறைவேறுவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பையும் கடவுளுக்கு கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். இறைவன் கொடுத்த வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் நாம் சரியாக பயன்படுத்தாத பொழுது இறைவனுடைய அருளையும் கிருபைகளையும் இழந்த மக்களாக மாறிவிடுகின்றோம். அதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் ஊக்கமடைவதாக என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் வழியாக நம்மை அழைக்கின்ற திருப்பாடல் ஆசிரியர் நம் உள்ளத்திற்கு திடன் கொடுக்க, நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியை வெற்றுக்கொள்ள இறை அருளை பொழிபவராக இருக்கின்றார். இப்படி இறை அருளை பெற ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் மோசேவை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். அவருடைய பிறப்பிலிருந்து கடவுள் மனிதர்களை பயன்படுத்துகின்றார். அவருடைய தாய் ஏறக்குறைய 3 மாதங்கள் அவரை பாதுகாக்க முயற்சி செய்து அதற்கப்புறம் முடியாது என்று சொல்லி அவரை அந்த நைல் நதியிலே விடுவதற்காக ஏற்பாடுகளை செய்கின்றார். அங்கே வருகின்ற அரசனுடைய மகள் கடவுளால் பயன்படுத்தப்படுகின்றார். அங்கே நீரில் இருக்கின்ற அந்த குழந்தையை எடுத்து தன் குழந்தையாக வளர்க்க அவர் முயற்சிக்கின்றார். அந்த இடத்திலே மோசேயினுடைய சகோதரியும் தாதியாக செயல்படுகின்றார், ஒரு கருவியாக செயல்படுகின்றார். அந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்க்க தன் சொந்த தாயை அழைத்து வந்து அவர் வளர்வதற்கு துணை புரிபவராக இருக்கின்றார். இப்படி அவருடைய தாய், அவருடைய சகோதரி, அந்த அரசனுடைய மகள், இப்படி ஒவ்வொருவரும் கடவுளுடைய திட்டத்திலே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள். எனவே இறைவனுடைய அருளிலே இன்றும் நினைவு கூறப்படுகின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட இறைவன் சிறு சிறு சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கின்றார். பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு ஆறுதலை கொடுக்க, பிறருடைய துன்பத்தை துடைக்க, கண்ணீரை துடைக்க, பிறருக்கு உதவி செய்ய என்று சொல்லி இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தக்க முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதை எந்த அளவிற்கு இறைவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துவோம் என்று சொல்லி நாம் அதை சிந்திக்கின்ற பொழுது நாம் இறை திட்டத்திலே செயல்படுபவர்களாக இருக்கணும். அதைத்தான் புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்லுவார். இந்த உலகிலே கடவுள் உன்னை பயன்படுத்த விரும்புகின்றார். உன்னுடைய கரங்கள் அவருடைய கரங்களாக, அவருடைய திட்டங்களை செயல்படுத்துகின்ற கரங்களாக, உன்னுடைய கண்களும் உதடுகளும் உன்னுடைய நாவும் அவருடைய இரக்கத்தை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டுகின்ற அவருடைய அன்பின் கருவிகளாக, உன்னுடைய உடல் அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகிலே இருக்கின்ற மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக அவர் உன்னை பயன்படுத்த இருக்கின்றார். நீ எந்த அளவிற்கு அவருக்கு உன்னிலை இடம் கொடுத்து அவருக்கு உன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க இருக்கின்றாய் என்று சொல்லுவார். ஆம் அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே கடவுள் நம்மை பயன்படுத்த ஆசைப்படுகின்றார். இறைவன் கொடுத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த முயற்சிப்போம். அப்படி பயன்படுத்த தவறினால் என்ன நடக்கும்? நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு வாழ்ந்த பொழுது அந்த பெத்சாயிதா, கப்பர்நகூம் இந்த பகுதியில் தான் நிறைய அற்புதங்களை செய்தார். பெத்சாயிதா பகுதியை பார்க்கின்ற பொழுது 5000 பேருக்கு அப்பத்தை பழுகு கொடுத்த நிகழ்வு நடந்தது அந்த பெத்சாயிதாவை சுற்றி இருக்கின்ற இடங்கள் தான். பேதுருடைய மாமியாரை குணப்படுத்தியதும் அந்த இடத்திலே தான். மேலும் 38 ஆண்டுகளாக வேதனையில் வாடிய மகனுக்கு சுகம் கொடுத்ததும் இந்த பெத்சாயிதா இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற குளக்கரையில் தான். இப்படி இயேசு செய்த அற்புதங்களை அங்கிருக்கின்ற மக்கள் பார்த்தார்கள்.
இருந்தும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை, இறை திட்டத்திலே தங்களை அர்ப்பணித்து இணைத்து கொள்ளவில்லை. அதேபோல் கப்பர்நாமுக்கு வருகின்ற பொழுது மத்தேயு 8:5 படிக்கின்ற பொழுது 100 தலைமுடைய மகனுக்கு சுகம் கொடுத்தது அந்த கப்பர்நகூமிலே. மற்றும் லூக்கா 8:40 படிக்கின்ற பொழுது யாயிருடைய மகளுக்கு இறைவன் சுகம் கொடுத்ததும் அந்த கப்பர்நகூமிலே. 12 ஆண்டுகள் வேதனை வாடிய பெண்ணுக்கு சுகம் கொடுத்ததும் இயேசு கப்பர்நகூமிலே. லூக்கா 4:31 படிக்கின்ற பொழுது பேய் பிடித்த மகனுக்கு அந்த பேய் பிடித்ததிலிருந்து விடுதலை கொடுத்து ஜெபத்தினாலும் தவத்தினாலும் மட்டுமே அதை நீக்க முடியும் என்று சொன்னது அந்த கப்பர்நகூமிலே. மார்க் 2:11 படிக்கின்ற பொழுது முடக்குவாதமுற்றவனுக்கு இயேசு சுகம் கொடுத்தது இந்த கப்பர்நகூமை சூழ்ந்திருக்கும். இப்படி இயேசு இந்த அற்புதங்களாம் செய்தும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவன் கொடுத்த வாய்ப்பை தவறவிட்டார்கள். எனவேதான் இறைவனுடைய அந்த தண்டனைக்கும் சாபத்திற்கும் உள்ளாவதாக என்ற நற்செய்தி சொல்லுகின்றது. அன்பு சொந்தங்களே, இறைவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனுடைய கருவியாக இந்த நாளில் செயல்பட அருள் வேண்டுவோம். எப்படி மோசே கரங்களில் இருந்த கோல் ஆண்டோடைய வல்லமை பெற்று அற்புதங்களை செய்ததோ அதே போல நாமும் கடவுளுடைய கரங்கள் நம்மை ஒப்படைத்து இந்த நாள் முழுவதும் அவருடைய திட்டங்கள் அவருடைய அற்புதங்கள் நிகழ்த்த நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை பயன்படுத்த, இறைவா இந்த நாள் முழுவதும் என்னை பயன்படுத்தும், தூசு வடிந்த நரம்பு என்று என்னை ஒதுக்கி விடாமல் என்னை தட்டி இசை மீட்டி இந்த நாளிலே புகழ் பாட எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதேபோல கடந்த நாட்களிலே இறை அருளை நாம் எவரால் தவறவிட்டிருந்தால், இறைவனுடைய அருளை வாய்ப்பை தவறவிட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை கேட்போம். கடவுள் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் வழியாக நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இறைவனுடைய கிருபை பெற்றுத் தருகின்ற வாய்க்காலாய் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடைக்கலம் தருகின்ற நாயக